என்றும் நான் செல்ல மாட்டேன். தேவன் எப்பொழுது நம்மை நேசிக்கிறவர். நம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்காண்டவர் என்ன பண்ணாருன்ற வெட்கப்படுத்தாத நல்ல காரியத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, எடுத்து நாம் வாசிப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 14வது வேத வசனங்களை நாம் வாசிப்போம். யாக்கோபு என்கின்ற பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் அல்லேலூயா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்னைக்கு தேவ செய்தனங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மனிதர்கள் நான் கூடவே துணையா இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா சொன்ன மனுஷங்க யாருமே நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சொல்லாத ஒருவர் சொல்லுகிறார், யாருமே உனக்கு வாக்கு கொடுக்க மாட்டாங்க. இவர் வாக்கு கொடுக்கிறார், நான் இறுதி வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா உற்சாகமா கறந்துட்டுங்களேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் எந்த சூழ்நிலையில எந்த காரியத்துல நமக்கு துணையா இருக்கிறதா பார்க்கணும். இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டத்துக்கு உதவாத நட்பு எதுக்கு, உறவு எதுக்கு அப்படிதான் சொல்லுவான். சொந்தம் எதுக்கு, அந்த சொந்தமே வேண்டான்னு சொல்லுவான். அப்ப நான் நெருக்கப்படக்கூடிய காலத்துல எனக்கு உதவி செய்கிறதா எனக்கு பார்வைக்கு எப்படி தெரியுதுங்க? தெய்வமாக தெரிகிறது. அவங்க செய்த நன்மை எனக்கு எப்படி தெரியுது? பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அப்படி என்று சொன்னால் உன்னுடைய கஷ்டமான காலத்திலும் நெருக்கமான காலத்திலும் உனக்கு ஒரு உதவி செய்கிறார்னா அவர் தான் இந்த ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. இவர் மிகவும் தனித்துவமானவர். இவர் யாருங்க? மிகவும் தனித்துவமானவர். அல்லேலூயா. அவர் அழகுனா அழகு 1000 சொல்லி என்ன பண்ண முடியாது. அவரை வர்ணிச்சுட்டே இருக்கலாம் கவிதைகள். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி அழகுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய வாழ்வின் சூழ்நிலையில் முன்னேற முடியாதபடி தடைபட்டு இருக்கிற அந்த தடைகளை உடைக்க வேண்டும் என்று சொன்னா இவர் துணை இருந்தா உனக்கு என்ன பண்ண முடியுங்க? ஜெயத்தை கட்டளையிட முடியும். அல்லேலூயா. ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள் கல்வி ஞானத்தை குறைந்து போயிருந்தாலும் இந்த தேவன் உங்களுக்கு என்ன பண்ணாருங்க? சரியான ஞானத்தை கொடுப்பார். ஏனென்றால் உங்கள் தாய் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டிருப்பார்கள். அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் எப்பொழுது எப்படி இருக்கிறாருங்க? துணையாக இருக்கிறார். அதுல பாருங்க 10வது வசனம் அழகா சொல்லும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நல்லா சிரிச்சு சொல்லுங்களேன். நீங்க பயப்படாதீங்க. சிஸ்டர், வாழ்க்கை குறிச்சு பயந்தீங்களா? இல்ல இருட்ட குறிச்சு பயந்தீங்களா? இல்ல கடனை குறிச்சு பயந்தீங்களா? இல்ல வியாதியை குறிச்சு பயந்தீங்களா? உங்க கூட ஒருத்தர் இருக்காரு பாருங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கம்மா. ஒண்ணுமே காது கேட்கலையா? கேட்டுச்சாப்பா? கேட்டுச்சா? ஏதாவது சொல்லுங்க. இயேசு என்ன சொல்றாரு? பக்கத்துல பார்த்து கை பிடிச்சு சொல்லுங்க. சிஸ்டர், பிரதர், வியாதியா இருக்கிறீங்களா? இல்ல உங்க இருட்டை கண்டு பயமா? இல்ல கடனை கண்டு பயமா? இல்ல மனுஷனை கண்டு பயமா? யாரு பயந்தாலும் கூட ஒருத்தர் இருக்காருப்பா. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, அவன் கூடவே இருக்கிற. அல்லேலூயா. ஒரு தைரியப்படுத்தி நம்மளை அனுப்புகிற தகப்பன். நிறைய பெற்றோர் கூட என்ன பண்ணுவாங்க? பிள்ளைக்கு தைரியத்தை கொடுக்க மாட்டாங்க. ரோட்ல போகாதரா, வண்டி ஓட்டிட்டு போகாதரா, எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுதுரா, ஓட்டி போட, எவ்வளவு பேர்னா கடவுள் கூட இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. வண்டியும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஆனா வண்டியில உட்கார்ந்து போறதுக்கு ஆசைப்படுவாங்க. இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை தைரியம் உள்ள பிள்ளைகளாக என்ன பண்ணுங்க? வளர்க்கணும். அல்லேலூயா. நம்ம யாரு கோழையினுடைய பிள்ளைகள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள். நம்மளாம் யாருங்க? சாதிக்க பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? உயிருக்கு நம்ம பயப்படுறோம். என்னைக்குனாலும் போகுது, தடிக்க விழுந்தாலும் இல்லையா? அப்ப எப்போ உயிர் போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் தைரியமாக வாழ்ந்து சாதிச்சுட்டு போயிடணும். என்ன பண்ணுங்க? இப்படி இருந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி செஞ்சாங்க அப்படின்னு உன்னை குறிச்சு என்ன பண்ணுங்க? 4 பேர் பேசுற அளவுக்கு என்ன பண்ண, அந்த மாதிரி கெட்ட பழக்கத்துல போய் 4 பேர் பேசுற மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல காரியத்துல நல்லதாக விதைத்ததை உன்னை சொல்லி காட்ட வேண்டும். இல்லையா? அப்ப இங்க தேவன் சொல்லுகிறார், எதை குறித்து நீ என்ன பண்ணாத? பயப்படாதே. முதல் தேவ பிள்ளைகளுக்கு பயத்திலிருந்து நம்ம என்ன பண்ணாங்க? வெளியே வரணும். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து என்ன பண்ணோம்? வெளியே வரணும். நம்முடைய வாழ்க்கையில நம்மளால சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும். இல்லையா? எந்த இடத்துல போனாலும் உனக்கு போராட்டம் இல்லாமல் வேலையே இருக்காது. நீ என்னதான் நல்லா வேலை செஞ்சாலும் சரி, உனக்கு என்ன இருக்காது? சோத்ரா. இல்லையா? இல்லையா? கவனிச்சு பாருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு என்ன இருக்கும்? போராட்டம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில என்ன இருக்கும்?
போராட்டம் இருக்கும். அதுக்காக இந்த குடும்பமே வேணான்னு போயிட முடியுமா? என்ன பண்ண முடியும்? கூட சேர்ந்தா இல்லையா? அது என்னைக்கா ஒரு நாள் மாறும். என்னைக்கா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? விடுபட்டு வெளியே வருவோம் என்கின்ற அந்த நம்பிக்கை எது மூலம் வருது? எது மூலம் வருது? என்னால் இதையும் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில முன்னேற முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை வரும்போது தான் என்ன பண்றாங்க? எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழக்கூடிய கிருபை பெற்ற மகனாக காணப்படுகிறார் இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. என்ன சொல்றாருங்க? பயப்படாது. இல்லையா? மனுஷன் 1000 பேசுறதை கண்டு பயப்படாது. உறவுகள் உன்னை குறித்து பேசுகிறதை கண்டு பயப்படாது. அவங்க முன்னாடிதான் நீ எப்படி இருக்க போற? இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. எப்படி இருக்க போறீங்க? இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. யாரெல்லாம் நம்மளை பேச ஆரம்பிக்கிறாங்களோ, ஆவியானவர் நம்மளை பார்த்து என்ன பண்றாருங்க? இங்கதாண்டா நீ உயர போறன்ற. என்ன சொல்றாருங்க? இங்கதான் உன் வாழ்க்கை என்ன பண்ண போகுது? உயர்வை கர்த்தர் கட்டளையிட போகிறார் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைக்கு பாருங்க, அடுத்து சொல்லுது பாருங்க, வாசிங்க பிரதர். திகையாதே. என்ன சொல்றாருங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எதுக்கா கலங்கி திகைச்சிருந்தீங்களா? உங்க கூட இப்ப யார் இருக்காரு? உங்க கூட யார் இருக்காரு? சத்தமா சொல்லுங்க. கூட யார் இருக்காரு? தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அத்தனை மார்க்கத்தை காட்டிலும் இவர் விசேஷமானவர். அல்லேலூயா. இவர் மதத்தை சாதிக்கவோ மதத்தை பரப்பவோ இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரல. இந்த பாவியை நேசிக்க வந்தார். இந்த பாவ வாழ்க்கையை மாற்ற வந்தார். என்னை பரிசுத்தப்படுத்த வந்தார். அந்த தகப்பனை குறித்தா உங்ககிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன பார்த்து சொல்ற? திகையாத. உன்னை பாவின்னு ஒதுக்கி இருப்பாங்க. உன் குடும்பத்துல சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க? இவன் தரித்திரம், ஒண்ணுத்துக்கும் முறப்படாமல் சொல்லி இருப்பாங்க. ஆனா அவருடைய பார்வையில் அப்படி கிடையாது. என் தகப்பனுடைய பார்வையில் என்ன கிடையாதுங்க? அந்த மாதிரி பார்வையே கிடையாது. எப்ப நீ உறுப்பினர் உன்னை ஒதுக்குறாங்களோ அவர் புடிச்சு தூக்கிப்பாரு. அல்லேலூயா. என்ன பண்ணிருப்பாங்க? அவர் கையில எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. எந்த வாய், எந்த உறவு, எந்த சொந்தம், எந்த நாவுகள் பேசுதோ அந்த நாவுக்கு முன்னாடி நீ நிப்பாடா என்று சொல்லி என்னை நிக்க வைக்கிறாரு பாருங்க. அதுதான் இந்த தேவன். அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு நெருக்கடிகள், ஏதோ ஒரு உபத்திரங்கள் வரும்போது என்ன பண்றாங்க? தள்ளி விட பாக்குறாங்க. நம்மள என்ன பண்றாங்க? தள்ளி விட பாக்குறாங்க. ஆனா தேவன் தள்ளி விடுவதில்லை. ஒதுக்கப்பட்ட இடத்துலதான் நம்மை உயர்த்த விரும்புகிறார், நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இன்னும் கனமான ஒரு வாழ்க்கையை தேவன் என்ன பண்றாங்க? உருவாக்கி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யாக்கோபு என்கின்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் தேவனை சந்தித்த விதங்கள் வேற, தேவன் அவனோடு பேசின விதங்கள் வேற. அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு, எல்லாவற்றையும் கொடுத்தார். வனாந்தரத்தின் பாதையிலே அந்த தேவனை அவன் சந்தித்தான், தேவ சத்தத்தை கேட்டான், தேவனோடு கூட உறவாடினான். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்க, எடுத்து ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாங்க? உழைக்காமலோ தேடாமல் இல்லை. அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணாருங்க? இந்த வாக்கு தத்துவத்தை நான் எப்படி சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனாக அவன் காணப்பட்டான். இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? ஆண்டவர் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றப்படும். அப்படிதானே? அப்படிதானே? தேவன் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றப்படுமா படாதா? நிறைவேற்றப்படும். நம்ம காத்துட்டு இருக்கோம். எப்படி நிறைவேற்றப்படும்? அல்லேலூயா. தேவன் பாருங்க, யாக்கோபுக்கு அந்த வாக்கு கொடுத்தாரு. அவன் கேட்கிறான், நான் என் தகப்பனார் வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு எனக்கு என்ன தேவை? உண்ண ஆதாரமா, உடுத்த, இததான் கேட்டான். கேட்ட மனுஷனுக்கு அவன் பாருங்க, தன்னுடைய உழைப்பை அவன் எப்படி உருவாக்கினான் பாத்தீங்கன்னா, 7 வருஷம் படாத பாடுபட்டான். எத்தனை வருஷம்? 7 வருஷம். அது எதுக்கு உழைச்சானோ? அவளை காதலிச்சானோ, அவன் மேல பிரியமா இருந்தானோ, அவளை கல்யாணம் பண்றதுக்காக உழைச்சானோ இல்லையோ? நம்ம அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்காக 7 வருஷம் என்ன பண்றான்? உழைக்கிறான். அவன் தன்னுடைய உழைப்பை அந்த இடத்துல என்ன பண்றாங்க? விதைக்கிறான். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீ பல வருஷம் உழைத்த உழைப்புகள் வீணாக போயிருக்கலாம். நீ கம்பெனியில வேலை செய்த வருமானங்கள் உனக்கு வீணாக போயிருக்கலாம். ஆனா அது எப்போது திரும்ப கிடைக்கும்னா, உன் உழைப்பை விடாத வரைக்கும், உன் நம்பிக்கை விடாத வரைக்கும் இன்னும் நீ போராடி கொண்டே இருக்கணும். 7 வருஷம் போராடினா கிடைச்ச எதிர்பார்த்த நன்மை கிடைக்கல, சோர்ந்து போகல. என்ன பண்ணல? மறுபடியும் 7 வருஷம் உழைக்கிறான், திரும்ப தன்னை அர்ப்பணிக்கிறான். அல்லேலூயா. அப்ப அவனுடைய உழைக்கக்கூடிய மனிதனாக கர்த்தர் மாற்றுகிறார், சோம்பேறியாக மாற்றல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுங்க. இந்த பைபிளை தூக்கிட்டு நான் ஊழியம் செஞ்சாலும் நான் உழைக்கணும், தெரு தெருவா ஓடணும். எந்த வீட்டுல எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் ஓடிட்டே இருக்கணும். அது ஆட்டோல இடுக்கத்துல உட்காரணும், நெருக்கத்துல உட்காரணும், ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த உழைப்பதான் கர்த்தர் என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறாரு. அப்ப மறுபடியும் ஒரு 7 வருஷம் உழைக்கிறான். எத்தனை வருஷம்?
14 வருஷம் என்ன பண்றாங்க? உழைத்த மனிதன். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் உழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை வருஷம் உழைச்சிருக்கிறான்? 20 வருஷம். இல்லையா? 20 வருஷம் உழைச்ச மனுஷனுக்கு என்ன கிடைக்கல? ஒண்ணுமே கிடைக்கல இல்லையா? கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க, அற்புதமாக செஞ்சார். இல்லையா? மாமனார்கிட்ட இருந்து சில ஆட்டை வாங்கினான். மாமனார்கிட்ட இருந்து அது போட்டது பாருங்க, பொசுக்கு 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 பொசுக்குன்னு குட்டியா போட்டுட்டு இருக்குது. அது எப்படி போடுது? 20 வருஷத்துக்கு உண்டான போனஸை கொடுக்குது. எத்தனை வருஷத்துக்கு? 20 வருஷம். கட்ட பாடுகள், நுகங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆடு என்ன பண்ணுதுங்க? விசேஷ ஆடாக கர்த்தர் கொடுக்கிறார். இல்லையா? போட போட என்ன பண்ணுது? ஆடு பெருகிட்டே இருந்து, வேலைக்காரன் பெருக்கிறான், எல்லாமே பெருக்குது. அவன் 20 வருஷத்துடைய பலன் என்ன பண்றாங்க? திரும்பி வரும்போது எப்படி வந்தானாங்க? இரட்டிய பரிமாறத்தோடு வந்தான் என்று வேதம் சொல்லுது. ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இல்லையா? ஒண்ணுமே இல்லாம போனான். எப்படி போனான்? ஒண்ணுமே இல்லாம போனான். உழைத்தான். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து உழைத்தான். எந்த காரியத்துல சோர்ந்து போகல. நெருக்கடிகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, மாமனார் சில வார்த்தைகள் வந்தது, எல்லாவற்றையும் சகித்தாங்க. ஏன்னா என்னுடைய உழைப்பு தேவன் கொடுத்தது. அந்த உழைப்புல நான் என்ன இருக்கணும்? உண்மையா இருக்கணும். நீங்க எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, நீங்க யாருக்கிட்ட இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்துட்டீங்கன்னா உங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இரட்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். ஏமாத்தக்கூடாது. பைபிள் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்குது. பரிகாரமாக ஒருத்தர் எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்காத. அல்லேலூயா. லஞ்சமாக வாங்காத. அல்லேலூயா. அந்த காரியத்தை இந்த பைபிள் கற்றுக் கொடுக்குறீங்க. அதுல உண்மையா இருக்கட்டனா உன் வறுமை நிச்சயமாக நீக்கப்படும். ஏன் வறுமை நம்மளை பின்தொடருக்குதுன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்திருப்போம். அப்ப அந்த 20 வருஷம் உழைப்ப கர்த்தர் என்ன பண்றாருங்க? இரட்டிப்பான பரிமாறம் எப்படி கொடுக்குறாருங்க? பாத்தீங்கன்னா பெரிய ஆடுகள், மாடுகள், வேலைக்காரிகள் அள்ளி கூட்டிட்டு வரான். எப்படி கூட்டிட்டு வரான்? சும்மா போனனுக்கு எதை கொடுத்தாரு? உங்களுக்கு கொடுப்பாரா? நல்லா ஜெபிச்சா கொடுப்பாரா? நல்லா வேலை செஞ்சா கொடுப்பாரா? வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல படிச்சுட்டு ஒழுங்கா இருந்தா மார்க் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? புக்கே வச்சுக்கிட்டு அப்படி எப்படின்னு படிச்சேன்னா இருக்கும். அம்மா பாத்துறாங்கன்னு புக்கை படிக்கிறது, அப்பா பாத்துறாங்க புக்கை படிச்சாலும் என்ன கிடையாது? மார்க்கு கிடைக்காது. உண்மையா நீ படிச்சா தானே கிடைக்கும், மார்க் கிடைக்கும். அப்ப அப்படி பயந்து அந்த மனுஷன் வாழ்க்கையில எப்படி கொண்டு வந்தாருங்க? மிகப்பெரிய பிரகாசம் உள்ள மனிதனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப என்னுடைய உழைப்பு வீண் போகாது. சொல்லுங்க, என்னுடைய உழைப்புகள், என் கண்ணீரின் ஜெபம் என்ன பண்ணாது? வீண் போகாது. அதான் அழகா சொல்ல. சங்கீதம் 126ஆம் அதிகாரத்துல 4:5 வாசிங்கம்மா. கர்த்தாவே, என்னங்க? தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவதை போல எங்களுடைய சிறையிருப்புகளை திருப்போம். சொல்லுங்க, எத்தனை பேர் விதைச்சிங்க? எவ்வளவு பேர் கண்ணீரோடு ஜெபிச்சிங்க? இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. நீங்க எப்படியா இருப்பீங்க? நல்லா கவனிச்சு பாருங்களேன். வயல்வெளியில போனீங்கன்னா காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு போவாங்களா? ஏறு விட்டு என்ன பண்ணுவாங்க? வயலில் இது பண்ணி நெல்லை போட்டு நல்லா இது பண்ணிட்டு அதே ஓரத்தில் உட்காந்து கஞ்சியை குடிச்சிட்டு இருப்பாரு. அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நெல் அப்படியே வளர்ந்து நிற்கும் போது பாருங்க, அவன் உழைச்சான் பார்த்தீங்களா, அவனுடைய இருதயத்துக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் வரும். எப்படி வருங்க? நம்ம இருதயத்துக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு மன மகிழ்ச்சி வரும். அவன் அறுப்பான் பாருங்க, நெல் கதிர் அப்படியே கொட்ட அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஐயோ, நான் பட்ட பாடுகளுக்கெல்லாம் எனக்கு என்ன கிடைக்குது? பலன் கிடைக்கிறது. அல்லையா? இப்போ புரியுதா? பாடுகளை அனுபவிக்கிறவர்களே, வேதனைகளை அனுபவிக்கிறீங்களே, உங்க பாடுகள் வேதனை தான் அறுவடை. உங்க பாடுகள் வேதனை தான் என்னது? அறுவடைகள். அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொடுக்கும். மறந்துடாதீங்க. கஷ்டத்தை கண்டு மனம் சோர்ந்து போகாதீங்க. அதான் சொல்லுது, யாக்கோபு என்கின்ற சிறு பூச்சியே. என்ன சொல்றாருங்க? யாக்கோபு என்கின்ற, நான் சின்னவன் தான், ரொம்ப சிறியவன் தான், ஆனா என் ஜெபம் மிகவும் பெருசு. சொல்லுங்க, நான் மற்றவனுடைய பார்வையில அற்பமானவன் தான், தகுதியற்றவன் தான், ஒன்றுமில்லாதான், ஆனா என் முழங்கால் ஜெபங்கள் இதை எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை தேவன் எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கா. இந்த ராத்திரி வேளையில என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. உங்க எதிர்காலத்தை உங்களால ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உருவாக்கி கொள்ளுங்க. இல்லையா? மனுஷனை குறித்து கவலைப்படாதீங்க, சொந்தத்தை குறித்து கவலைப்படாதீங்க, வருமானத்தை குறித்து கூட நீங்க கவலைப்படாதீங்க. ஏதா
அல்லேலூயா. சண்டை போறதை விட்டு விட்டு முனங்கால நின்று யுத்தம் பண்ணி பாருங்க. அந்த வருமானத்தை கர்த்தர் இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எவனாதான் பேசிப்பாரு, வணங்காது கழுத்துள்ளது, கேட்காத வாய் என்ன பண்ணாது, திருந்தாது இல்லையா? நீ அடிச்சு பார்த்திருப்ப, மிதிச்சு பார்த்திருப்ப, அது என்ன பண்ணாது, இன்னும் அதிகமா தான் செய்யும். அதை விட்டுட்டு முட்டி போட்டு கண்ணீரோடு தேவ சமூகத்துல நீ விதைத்து பார். அறுக்கும் போது கம்பீரமாக நீ அறுக்க பாருப்பா. அப்படிப்பட்ட கிருபை உள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இல்லையா? அப்ப நீங்க யாருமே எதை குறிச்சு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒன்னு 3 நிமிஷத்துல முடிச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ தேவன் வார்த்தை என்ன சொல்லுதுங்க, பயப்படாதே. வார்த்தை என்ன சொல்லுது, பயப்படாதே. அப்ப நம்ம எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள் பயத்தினால்தான் நிறைய பேர் நம்ம என்ன பண்றாங்க, ஆசீர்வாதங்களை தொலைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த ராத்திரியில ஒருவேளை இருட்டை கண்டு பயப்படுறவங்க, கற்பாம்பூச்சை கண்டு பயப்படுறவங்க, பள்ளியை கண்டு பயப்படுறவங்க, எலியை கண்டு பயப்படுறவங்க, எதை குறிச்சு என்ன பண்ணக்கூடாது. பக்கத்துல ஒரு பள்ளி வருது பாருங்க. அல்லேலூயா. எதை குறிச்சு என்ன பண்ணக்கூடாது, பயப்படாமல் சாதிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி சாதித்தவர்கள் தான் இந்த வேதத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது மிகப்பெரிய ஆதாரம். இந்த வசனங்கள் இது சாதாரணமானது கிடையாது. இதை நம்பினா உன்னை உயிர்ப்பிக்கும். இதை நம்பலனா ஒண்ணுமே செய்யாது. எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையாக இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அந்த அளவுக்கு இந்த வார்த்தை என்ன பண்ணுங்க, கிரியை செய்ய. அல்லேலூயா. அப்போ அந்த யாக்கோபை கடவுள் ஆசீர்வதித்தார். யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க. ஆனா அந்த குழியில் உள்ள மனுஷன் தான் தன் சகோதரருடைய குடும்பத்தையே போஷித்தான். அல்லேலூயா. தாவீதை சகோதரர்களா வெறுத்து தள்ளினார்கள். அந்த தாவீதை தான் சிங்காசனத்துல கர்த்தர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உறவுகள் யாரெல்லாம் வெறுத்து தள்ளிச்சோ அவங்களாம் பிடிச்சி கர்த்தர் தூக்கி நிறுத்துறார். உங்களை யாராவது வெறுத்துட்டாங்களா, சொந்த பந்தம் ஒதுக்கிட்டாங்களா, இன்னைக்கு நீங்க தான் கிரீடம். நீங்க தான் யாரு, மகிமையின் கிரீடம். எல்லாருக்கும் முன்பாக சொல்லிக்க வைப்பார். அல்லேலூயா. இப்போ சொல்ற உண்மையாக நீங்க தேவ பிள்ளைகளை இந்த தேவ சமூகத்தை நீங்கள் காத்திருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார்.